வணக்கம். எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி. இன்று சர்வதேச மனிதவள தினம். உலகம் முழுக்க மனிதவள மேம்பாட்டையும் உன்னதத்தையும் பற்றி பேசுகிற ஒரு தினமாக உலகம் முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. அதை மையமாக வைத்துதான் இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நாம் கலந்துரையாட இருக்கின்றோம். உலகின் மனிதவள மையமாகிறதா இந்தியா அப்படிங்கிறதா இன்றைய தலைப்பு. நிறைய விஷயங்களை பேசுவதற்கு 3 விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள், விற்பனர்கள் இந்த துறையிலிருந்து நம்மோடு இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் நன்கு பரிச்சயமான திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, கட்டுரையாளர், வணக்கம். திரு ஆதில் பெய்க் அவர்கள் மனிதவளத்துறை வல்லுநர், வணக்கம் திரு ஆதில். திரு மாதவி அவர்கள் போட்டித் தேர்வு பயிற்சியாளர், வணக்கம் மேடம். உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதில் நான் உங்ககிட்ட இருந்து நிகழ்ச்சியை துவங்க நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் ஹியூமன் ரிசோர்ஸ் டேன்னு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமாக மனித வளத்தையும் ஒரு நிறுவனத்தையும் இணைக்கிற பங்கை வந்து எஸ்பெஷலி நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் சொல்றதுல ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட்ங்கிறது கார்பரேட் லெவல்ஸ்ல பண்ணிட்டு இருக்கு. இந்திய அளவில் பாத்தீங்கன்னா, உலக அளவில் பாத்தீங்கன்னா இந்தியா தான் அதிக மனித வளங்களை கொண்ட நாடாகவும் இருக்கிறத பாக்குறோம். நம்ம பல்வேறு வளங்கள் இருந்தால் கூட அந்த வளத்தை அந்த தேசத்திற்காகவும் இல்ல உலக அளவில் வளர்ச்சிக்கும் கொண்டு சேர்றது வந்து மனித வளம் தான் சொல்லுது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 65% மேல இருக்கிற மக்கள் இளைஞர்கள் வந்து 35 வயசு கீழே இருக்கிறாங்கன்னு ஒரு டேட்டா சொல்றதையும் பாக்குறோம். அப்ப ஒரு இந்தியா வந்து ஒரு மனித வளத்தினுடைய மையமாக ஒரு முக்கியமான ஒரு பார்வையா இருக்குன்னு பாக்குறேன் நம்ம. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது இந்தியா எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? நிச்சயமாக சார். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மனிதவள மேம்பாட்டுல இந்தியா ஒரு முக்கியமான ஒரு மைய பங்கு வகிக்கிறது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி 65% பாப்புலேஷன் வந்து இந்த ஒர்க்கிங் பாப்புலேஷன், அதாவது வேலை செய்பவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுல யூத் பாப்புலேஷனுடைய நம்பர் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த 15ல இருந்து 29 வயதுல இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 1/3 30% இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு யூத் பாப்புலேஷன் இருக்கிறது தான் டெமோகிராபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மனித வளத்தினால வரக்கூடிய ஒரு ஈவு நம்மளுடைய நாட்டுக்கு ஒரு லாபம். சோ இந்த டெமோகிராபிக் டிவிடெண்ட் வந்து இன்னும் ஒரு 25 ஆண்டுகளுக்கு இந்த யூத் பாப்புலேஷன் இருக்கும். சோ இந்தியர்களோட சராசரி ஏஜ் வந்து 28, 29 அப்படின்னு சொல்றாங்க. இதனால இந்தியா ஒரு யங் நேஷன்றாங்க. இந்த யூத் பாப்புலேஷன் எல்லாருக்குமே நம்ம மனிதவள மேம்பாட்டு செஞ்சு அவங்களுக்கு சிறந்த கல்வி, சிறந்த மருத்துவம், அதே மாதிரி சிறந்த திறன், ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்து வேலை வாய்ப்பும் உருவாக்கணும். இந்த 4 விஷயத்தையும் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கறப்போதான் இந்தியா வந்து இந்த டெமோகிராபிக் டிவிடெண்ட் நம்ம ரீட் பண்ண முடியும். அதாவது இந்த இன்னும் 25 ஆண்டுகள் இருக்கிற இந்த விஷயத்தை ரீட் பண்ணணும்னா இந்த 4 விஷயத்தையும் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. ஸோ இதுல நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. எத்தனை மகளிர் வந்து இதுல வந்து நம்ம உள்ள இருக்காங்க. சோ 41% தான் இந்தியால இருக்கிற விமன் ஒர்க் போர்ஸ்ல இருக்காங்க. சோ அந்த நம்பரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். உலக அளவில் கம்பேர் பண்ணா இது குறைவா இருக்கு, அதிகமா இருக்கு? 41% சொல்றது நீங்க குறைவா தான் இருக்கு. அதாவது நமக்கு சமமா இருக்கிற எக்கானமிஸை கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ குறைவா தான் இருக்கு. சோ அதை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறது தான் இந்த டெமோகிராபிக் டிவிடெண்ட் போய் ரீட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்க அதில் பைக் இந்த மனித வளம்ங்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ரிசோர்சஸ். ஒரு ஒரு நிறுவனத்தை உருவாக்குற விஷயம் தான். எஸ்பெஷலி அந்த துறை ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது வந்து வெளியிருந்து ரொம்ப பவர்ஃபுல்லான துறை. நிறைய பேர் வந்து பயந்து பார்க்குற துறை. ஏதாவது அதுதான் வந்து ஒரு ஒரு ஆர்கனைசேஷனையும் அங்கு பணி செய்கிற தொழிலாளர்களையும் இணைக்கின்ற ஒரு விஷயமா இருக்குது. ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளவு முக்கியம் நினைக்கிறேங்க? அதுல என்ன அளவு ஹெல்ப் பண்ணு நினைக்கிறீங்க? இன்னைக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்லயே ஆகட்டும், ட்ரைனிங் ப்ராசஸ்லயே ஆகட்டும். ஏன்னா 3 பேருமே வந்து மிகப்பெரிய ஒரு பயிற்றுனர்கள் நீங்க, சரிங்களா? நிறைய தளங்கள்ல பல்வேறு மாணவர்களுக்கும் சரி பல்வேறு நிலைகள்ல இந்த பயிற்சியை கொடுத்துட்டே இருக்கீங்க. இப்ப இது ரெண்டுடைய கனெக்டிவிட்டி அடுத்த லெவலுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு? இல்ல ஆர்கனைசேஷன்ஸோ இல்ல கத்துக்கிறவங்களுக்கு பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? நிச்சயமா சார். இன்னைக்கு நம்ம வேர்ல்டு ஹெச்ஆர் டே அன்னைக்கு கரெக்டான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஹெச்ஆர் வந்து எப்படி இந்த செயற்கை நுண்ணறிவு யூஸ் பண்ண போறாங்க? ஏன்னா இந்த வருஷத்தோட தீம் ஹியூமனிஃபை ஏஐ. எப்படி ஹெச்ஆர் ஏஐ வந்து ஹியூமனிஃபை பண்ண போறாங்க? மனிதநேயமாக்குதல். ஆக்சுவலி மனிதநேயம் அற்றுதான் இந்த ஏஐ வந்து ஹெச்ஆர் ப்ராசஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறதுக்கு ஒரு தரவு இருக்கு. என்ன நடக்குதுன்னா, இந்த நம்ம வந்து ரெஸ்யூம் ஜாப் அப்ளை பண்றோம்னா 1000-2000 பேர் ரெஸ்யூம் அனுப்புறாங்க. இந்த ரெஸ்யூம் எல்லாம் என்ன பண்றாங்க, முன்னாடி ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருக்க பர்சன் ஒன்னொன்னா எடுத்து பார்த்து செலக்ட் பண்ணி இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுதுன்னா அது ஃபுல்லா ஏஐ பண்ணுது. சோ ஏஐ கிட்ட நம்ம சார் சொன்ன மாதிரி ஒரு அல்காரிதம் கொடுத்துறோம். அந்த அல்காரிதம் நம்ம கொடுத்ததுதான். அப்போ அந்த அல்காரிதம்ல இருக்க பிரச்சனை என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற பயாசஸ், நம்ம கிட்ட இருக்கிற அந்த ப்ரிஜுடிஸ், நம்ம கிட்ட வந்து ஒரு எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் எல்லாமே வந்து அந்த டேட்டா பேஸ்ல ஃபீட் ஆகுறப்போ இந்த ஹெச்ஆர் ஸ்கிரீனிங் ப்ராசஸ்ல இருக்க ஏஐ
வந்து என்ன பண்ணுதுன்னா பெண்கள் ஆண்கள் 2 ரெசியூம் இருக்கப்போ ஆணோட ரெசியூமை ப்ரிஃபர் பண்ணுது. அதே மாதிரி கருப்பு இனத்தவர் வெள்ளை இனத்தவர் இருக்கிறப்போ வெள்ளை இனத்தவரோட ரெசியூமை வந்து ப்ரிஃபர் பண்ணுது. அப்ப இந்தியன் சுச்சுவேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா இதுல ஜாதி அடிப்படையிலான ஒரு பயாஸும் ஏஐக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம கொடுக்குற அந்த டேட்டா பேஸ் தான். இதுல இன்னொரு தரவு சொல்றாங்க, இந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம்ல ஏஐ கொண்டு வரும்போது கிட்டத்தட்ட வந்து உலகத்துல வந்து 1/3 பாப்புலேஷன் வந்து இந்தியாவும் சைனாவும் தான். உலகத்துல இருக்கிற கிட்டத்தட்ட 40% பாப்புலேஷன். ஆனா அந்த ஏஐ ரெடி பண்றதுக்காக கொடுத்த இமேஜஸ்ல நம்மளோட டேட்டா வந்து 3% டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஏஐ வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட முகங்களை சரியா ரெகக்னைஸ் பண்ணாது. அதே மாதிரி கருப்பு இனத்தவர்களோட டேட்டால 19% தான் கொடுத்துருக்காங்க. அதனால அமெரிக்கால வந்து நிறைய பயாசஸ் வந்து ஏஐ கொண்டு வந்திருக்கு. அப்போ இந்த ஹெச்ஆர் ப்ராசஸ்க்கு ஏஐ யூஸ் பண்ணும்போது நம்ம இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி யூஸ் பண்ணணும். சார் சொன்ன மாதிரி நம்ம அந்த டேட்டா பேஸ கொடுக்கறப்போ இந்த பயாஸ் இல்லாத டேட்டா கொடுத்தாதான் அந்த ஏஐயும் பயாஸ் இல்லாம அது செயல்படும். இல்ல மனித மூளை பயாஸ் இல்லாம இருக்கவே இருக்காது. ஒரு பிரச்சனை ஜெனரலா பாத்தீங்க சொன்னா இயற்கை அறிவியல அந்த சிக்கல் அடிப்படையில் இருக்கிற பட்சத்துல பட் மேபி அதை வந்து நம்ம எப்படி ஒரு குவாலிட்டேட்டிவா பண்ணுங்கிறது ஆர்கனைசேஷனோட ப்ராப்ளம் அதனோட லீடர்ஷிப்ல இருந்து வரணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? மனிதனுக்கு பயாஸ் இருக்காது. ஆனா ஏஐக்காவது இல்லாம போகிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏஐக்காவது இல்லாம வச்சுக்கலாமே அப்படிங்கறதுதான் வந்து நீங்க மூலத்திலே பிரச்சனைங்கிறப்ப நீங்க செயற்கை இப்படி வரணுக்கு மிகப்பெரிய கேள்வி நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். நான் உங்ககிட்ட கேட்க நினைச்சது அந்த அரசாங்கத்தினுடைய நிறைய திட்டங்கள் மனிதவள மேம்பாட்டு துறையினே தனியா வச்சிருக்கோம். அதுக்குன்னு தனியா அமைச்சகம் இருக்கு. அது இங்க இருக்கிற எல்லா மனிதர்களையும் பாஸ்கரன் சார் கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி இந்த அன்ஸ்கில் லேபர்ஸா பல்வேறு தளங்கள்ல கம்ப்ளீட்டா தொடர்ந்து இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த திட்டங்கள்ல பத்தி சில ஸ்கீம்ஸை பத்தி சொல்ல அதன் மூலமாக இந்த மாற்றங்கள் இப்படி உருவாகி இருக்குது மனித வளத்துல. நிச்சயமாக சார். கவர்மெண்ட் வந்து இந்த நான் முதல்ல சொன்ன பாயிண்ட்ல டெமோகிராபிக் டிவிடெண்ட் நம்ம அதை ஃபுல்லா பயன்படுத்தணுங்கிறதுக்காக ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து கடந்த பல ஆண்டுகளா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல முதல்ல முக்கியமான திட்டம் வந்து ஸ்கில் இந்தியா மிஷன், அதாவது திறன் மேம்பாட்டு இந்தியா மிஷன். சோ அதுல என்ன பண்றாங்க, பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு கீழே டிமாண்ட் பேஸ்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் தராங்க. இப்போ ஒரு ஊர்ல வந்து ஒரு கிராமத்திலயோ இல்ல ஒரு சிட்டிலயோ இப்போ ஒரு 10 ஏசி மெக்கானிக்கு நீடு இருக்கு அப்படின்னா உடனடியா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு 10 வேலை வாய்ப்பு இல்லாதவங்களை கூப்பிட்டுட்டு ஏசி மெக்கானிக்கான ஸ்கில் கொடுத்துட்டு அந்த பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிமாண்ட் பேஸ் தான் கொண்டு போறாங்க. இதுதான் கௌஷல் விகாஸ் யோஜனா பண்றாங்க. ரெண்டாவது வந்து ரெகக்னிஷன் ஆஃப் ப்ரியர் லேர்னிங் அப்படின்னு ஒரு ஸ்கீம்ல ஆல்ரெடி ஸ்கில் இருக்கிறவங்களுக்கு சர்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மெக்கானிக், அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஜேசிபி ஓட்டுநர் அப்படிங்கிற இந்த மாதிரி சர்டிபிகேஷன் வந்து கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து கிராமீன் கௌஷல் விகாஸ் யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டத்துல கிராமப்புறத்துல இதை வந்து திறன் மேம்பாட்டுக்கு அரசாங்கம் வந்து பண்ணுது. அப்ப 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரதம மந்திரி இன்டர்ன்ஷிப் பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணி காலேஜ் ஃபைனல் இயர்ல இருக்கிற மாணவர்களுக்கு இந்தியால இருக்கிற டாப் 500 கம்பெனிகள்ல இன்டர்ன்ஷிப் வந்து கிடைக்க வைக்கிறதுக்காக ஒரு திட்டம் கொண்டு வராங்க. அதுல எப்படின்னா 5000 ரூபாய் ஸ்டைஃபண்டும் கொடுத்து இந்தியால இருக்கிற டாப் 500 கம்பெனில ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இன்டர்ன்ஷிப் கொடுக்கறதுக்காக லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது மத்திய அரசு இவ்வளவு பண்ணிருக்கோம். இப்போ லேட்டஸ்டா விஸ்வகர்மா யோஜனா கொண்டு வந்தாங்க. அந்த நம்மளுடைய கலை நுட்பங்களை வந்து பாதுகாத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. தமிழக அரசும் நான் முதல்வன் அப்படிங்கிற இந்த திட்டத்து மூலமா திறன் மேம்பாட்டை கொண்டு வராங்க. சோ இந்த மாதிரியான திட்டங்கள் தான் இந்தியாவோட மனித வளத்தை மேம்படுத்தும். ஆனா இதுல மேம் சொன்ன பாயிண்ட்ல இருந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் சார். இப்போ இந்த டிஜிட்டல் லிட்ரஸின்னு ஒரு கேப் சொல்றாங்கல்ல, இந்தியால மொத்தம் 24 கோடி மாணவர்கள் பள்ளியில இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 12 கோடி மாணவர்கள் பள்ளியில இருக்காங்க, அரசாங்க பள்ளியில இருக்காங்க, பாதிக்கு பாதி. ஆனா அரசாங்க பள்ளிகள்ல வந்து 57% தான் வந்து இப்போதைக்கு நமக்கு கம்ப்யூட்டர் வசதிகள் இருக்கு. சோ கம்ப்யூட்டர் வசதிகளும் இன்டர்நெட் வசதிகளும் பெருகி அரசாங்க பள்ளிகள் போறப்பதான் இன்னும் மதிய வளம் மேம்படும் அப்படிங்கிற இந்த ஒரு பாயிண்ட்டும் அரசாங்கம் நெக்ஸ்ட் நிச்சயமா இதனோட போக்குல அதுக்குண்டான நேரத்தோட செய்வாங்க அப்படிங்கறது நான் நினைக்கிறேன். மேடம் உங்க நேரம் மிக குறைவான நேரத்துல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். மனிதவள தினத்துல வந்து மனித வளம் என்ன வளங்கள் ஒரு தேசத்தில் இருந்தா அந்த மனிதங்களை இன்னும் உன்னதமாக்குவதற்கும் மேம்படுத்துவதற்கும் உயர்த்துவதற்கும் மனித வளம் முக்கியமா வருது. அது ஒரு பல்வேறு தளங்கள்ல நம்ம தொடர்ச்சியான முயற்சியின் மூலமாக உயர கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் பாக்குறோம். நிச்சயமா இந்தியா வந்து உலகனோட மனிதவள மையமாக மாறிடுச்சு. திரு பாஸ்கிருஷ்ணன் சொன்ன மாதிரி இன்னும் மேலும் மேலும் வளரும் என்று அப்படின்னு நம்புறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் திருமிகு மாதவி அவர்களுக்கும் திரு அனில் வைகல் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களை. மீண்டும் மற்றும் ஒரு எதிர்ப்பு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.